திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். சிவபெருமானையே நினைத்து எழுங்கள். காலையில் நமசிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை அற்புதமாக கூறுங்கள். அடியார் பெருமக்களே, நீங்கள் நமச்சிவாய நமசிவாய நமசிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை கூறுவீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும். நல்லதையே நினைத்து நல்லதையே கூறி நல்லதையே செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் நடராஜ பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமான் கூத்தப் பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் தங்களை அனைவரையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று 6ஆம் திருமுறையிலே 16வது பதிகம் 16 திருத்தலம் திருவிடை மருதூர். 2-3 நாட்களாக நாம் திருவிடை மருதூரை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றும் அந்த மகாலிங்கேஸ்வரர் திருவிடைமருதூருக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு. வரும் 6ஆம் திருமுறை 16வது பதிகம் 4வது பாடல். திண்குணத்தார் தேவர் கணங்கள் ஏத்தி திசை வணங்க சேவடியை வைத்தார் போலும் பின்குணத்தார் வேள்வி சிதைய நூறி வியன் கொண்டல் மேல் செல்விகிருதர் போலும் பண்குணத்தார் பாடலோடு ஆடலோவார் பரங்குன்றம் மேய பரமர் போலும் என் குணத்தான் எண்ணாயிரவர் போலும் இடை மருது மேவிய ஈசனரே. திண்குணத்தார் பாருங்க, பல பிறப்புகளிலே உள்ள உயிர்களை அடிமைப்படுத்தி ஆளக்கூடிய ஆற்றலை உடையவர். தேவகணங்கள் தம் திருவடிகளை துதித்து திசை நோக்கி வணங்குமாறு செய்த இடைமருது மேவிய ஈசர் இந்திரன் செய்த வேள்வியை அழியுமாறு கெடுத்து மேக வடிவிலே வந்த திருமாலை வாகனமாக கொண்டு செலுத்திய வேறுபட்ட இயல்பினர். யாழை பண்ணும், அதாவது சுருதி கூட்டம் இயல்பினராகிய மகளிரின் ஆடல் பாடல்கள் நீங்காத பரங்குன்றை விரும்பி தங்கிய பரம்பொருள் ஆனவர். எண்ணாயிரவர் என்று தொகுதியை சேர்ந்த அந்தணர்கள் வேற்று தெய்வங்களை விடுத்து தம்மையே பரம்பொருளாக தியானிக்கும் இயல்பினை உடையவர். திண்குணம்னா வலிமை குணம், அதாவது பிற பிறப்புகளிலே உள்ள உயிர்களை எல்லாம் அடிமைப்படுத்தி ஆளும் ஆற்றல் திண்குணத்தராகிய தேவர்கள். திசை வணங்க நேர திசை நோக்கி வணங்குமாறு வைத்தல். விண்குணத்தார் வேள்வி என்பது இந்திரன் செய்த வேள்வி.
அதை நூறின அழித்தார். மேகவான கற்பம் அப்படின்னு பேர். பண்குணத்தார், பண்குணத்தார் என்றால் யாழை பண்ணுகின்ற, அதாவது சுருதி கூட்டுகின்ற இயல்பையை உடையவர். ஆடல் மகளிர் உடையது. எண்குணம் என்பது தன்வயம், தூய உடம்பு, இயற்கை உணர்வு, முற்றுணர்வு, இயல்பாகவே பாசம் இல்லாதவை, முடிவிலா ஆற்றலுடைமை, பேரருள், வரம்பில் இன்பம் என்பன 8 வகையான குணங்கள். அதனால் 1000 எண்ணிக்கை உடையவர். 1000 என்பது இன்று அளவு இன்மையை குறித்தது. எண்ணில் அடங்காதவர்கள் என்ற பொருள். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய வாழ்க. பாடலை மீண்டும் நாம் பெருமானிடத்தில் விண்ணப்பிப்போம். திண்குணத்தார் தேவர்கள் கணங்கள் எத்தி திசை வணங்க சேவடியை வைத்தார் போலும், வியன் குணத்தார் வேள்வி சிதைய நூறி வியன் கொண்டல் மேல் விதித்தார் விகிர்தர் போலும், பண்குணத்தார் பாடலோடு ஆடலோவா பரங்குன்றம் மேய பரமர் போலும், என் குணத்தர் எண்ணாயிரவர் போலும், இடை மருது மேவியே ஈசனி. இதில் ஒவ்வொரு அடியிலையும் பாருங்க, போலும் போலும் என்ற சொற்களை அருமையாக அமைத்திருக்கிற பாங்கு போற்றுதற்குரியது. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவிடை மருதூர் சென்று அங்கு பரங்குன்றம் மேய பரமரை இருக்கின்ற, பரமரை போல இருக்கின்ற அந்த பரம்பொருளை வணங்கி அவருடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம், அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடை பெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, சிவா திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாயம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.